இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஐபிஓவான டாடா கேபிட்டல் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கா, ஸோ இந்த ஐபிஓ எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது போன்ற இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஐபிஓ வந்து தற்போது அக்டோபர் 6 ஓப்பன் ஆக போகுது. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓட ஆன்டிசிபேட்டட் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,200 கோடியாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இஷ்யூ சைஸ் இன் இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி. ஏர்லியராக இதுக்கு முன்னாடி 2024 வந்த குண்டாய் மோட்டார்ஸோட பார்த்தீங்கன்னா 27,858 கோடியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த பொசிஷனில் எல்ஐசியோட 2022 21,000 கோடியாக இருந்துச்சு இஷ்யூ சைஸ். ஸோ இப்போ இந்த ஐபிஓட வந்து பார்த்தீங்கன்னா 17,200 கோடி. ஸோ பெரிய இஷ்யூ சைஸோட வந்திருக்கு இந்த ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓவில் போத் ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்குது, ஆஃபர் ஃபார் சேல் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓவில் டோட்டலாக 47 கோடி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் ஃப்ரெஷ்ஷாக 21 கோடிக்கும் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 26 கோடிக்கான ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிஓவில் ஆஃபர் ஃபார் சேல் தான் அதிகம். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து கம்மி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே ஆஃபர் ஃபார் சேலும், ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா 50% கீழே தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் ஹையர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் டாடா சன்ஸோட ஒரு சப்சிடி, டாடா சன்ஸோட ஒரு துணை நிறுவனம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 88% ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ 7% வந்து அதர் டாடா குரூப் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க இந்த ஐபிஓவில், இந்த நிறுவனத்தில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1.8% வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1.8% ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 88% வந்து 23 கோடி ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ மூலமாக ஆஃபர் ஃபார் சேலில் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ 3.58 கோடிக்கான ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்சி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நிறுவனம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக வழங்க போகிறாங்க. ஸோ இவங்க இந்த ரெண்டு நிறுவனத்தோட வழங்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் இந்த ஐபிஓவில் வரப்போகுது. ஸோ இந்த இவங்க பிஸ்னஸ் என்ன, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சின்னு சொல்லப்படும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ ஃபினான்ஷியல் கம்பெனி தான் இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல், கார்ப்பரேட் மற்றும் இன்ஸ்டிடியூஷனல்னு சொல்லிட்டு அனைத்து வகையான கஸ்டமர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம், ஆர்பிஐயோட ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸ் எல்லாமே வந்து செப்டம்பர் 30 முன்னாடி லிஸ்டட் ஆகிருக்கணும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இவங்க இந்த ஐபிஓக்குமே வர்றாங்க. பட் சில பல காரணங்களால இவங்களால செப்டம்பர் 30 பண்ண முடியல. ஸோ இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபரில் வந்து அவங்க வர்றாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமர் லோன்ஸ், கமர்ஷியல் ஃபினான்ஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சொல்லிட்டு பல கேட்டகரிஸ் இருக்குது. இதில் பர்சனல் லோன், ஹோம் லோன், டேர்ம் லோன், ஒர்க்கிங் கேபிட்டலுக்கானது, ஈக்விட்டி கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லிட்டு பல வகையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு பெரிய நிறுவனமாக இருக்காங்கன்னா, இவங்க வந்து 1496 பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. இவங்க 27 ஸ்டேட் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸில் இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த நிறுவனம் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இவங்க வந்து இவங்க அசட்ஸை பார்க்கணும் தெரிஞ்சுக்க முடியுது. அசட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியலில் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கிறத. ஸோ 2024 ஃபினான்ஷியலில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது 31% ஆகும். அது 24-25 பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ரோத் வந்து இருக்குது, அசட்டோட க்ரோத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு, லெண்டிங் வந்து ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இவங்களோட இன்கம், இவங்களோட அதாவது ரெவன்யூ, ஸோ ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. 2023-2025 இவங்களோட க்ரோத் நல்லாவே தெரியுது. ஸோ 24-25 மட்டுமே பார்த்தீங்கன்னா 56% வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து க்ரோத் வந்து இருக்குது, நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்க ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையுமே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. 23-24 கம்பேர் பண்ணும்போது 13%, 24-25 கம்பேர் பண்ணும்போது 10% வந்து இவங்க ப்ராஃபிட் வந்து உயர்ந்துக்கிறத பார்க்க முடியுது. பட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து இவங்களோட வருவாயை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ரெவன்யூ கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவர் பேஸில் தான் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. கம்பேர் டு ரெவன்யூ, ப்ராஃபிட்டோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்ஜின் இல்லை. ஸோ அதாவது பேட் மார்ஜின் நான் சொல்கிறேன். ஸோ இவங்களோட எபிடா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் க்ரோத்தை காட்டுது. 23-24 வந்து பார்த்தீங்கன்னா 32%, 25 ஃபினான்ஷியல் 25 பார்த்தீங்கன்னா 43% வந்து க்ரோத் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நல்லா ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாலிடாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட எபிடா வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெட்வொர்க் மற்றும் ரிசோர்ஸில் பார்க்கும்போது வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரென்த்திங் ஆஃப் ஈக்விட்டி பேஸ், அதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ரிசோர்ஸ் வந்து அதை தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது.
ஸோ பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து கடன்கள் இவ்வளோக்குன்னு சொல்லிட்டு ஷாக்காக வேண்டாம். யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா NBFCயில் எல்லா NBFCலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் வந்து ஹையராக தான் இருக்கும். ஸோ இப்போ இவங்க பாசிட்டிவ்ஸ் என்ன கன்சர்ன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாசிட்டிவ் பார்த்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்ட்ராங்கான அசட் மற்றும் இன்கம் க்ரோத் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இவங்களோட பிஸ்னஸ் வந்து ரேபிட்டாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ப்ராஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் நெட்வொர்க் பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து நல்லா ஷார்ப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்களோட கன்சர்ன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க வந்து நம்ம பாரோயிங்ஸ் ஒரு கன்சர்ன் இல்லை NBFCலையும் சொல்லியிருந்தோம். பட் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கான்னு சொன்னால் இல்லை. இவங்களோட பேட்டோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்கம் க்ரோத் வந்து 56% இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கும் வருவாய்க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் கன்சர்னாக தான் இருக்குது. இந்த IPOட கீ ரேஷியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ஃபர்ஸ்ட் பேட் மார்ஜின் பார்ப்போம். பேட் மார்ஜின் 2023 ஃபினான்ஷியல் இயரில் 21.6% இருந்திருக்கு. 2024 18.3% குறைஞ்சி. ஸோ 2025 வந்து பார்த்தீங்கன்னா 12.9% இருக்குது. ஸோ பேட் மார்ஜின் ப்ரீவியஸாக 2023 நல்லா இருந்திருக்கு. படிப்படியாக குறைஞ்சி 2025 வந்து 12.9 தான் இருக்குது. ஸோ வந்து இவங்களோட பேட் மார்ஜின் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்து இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2023 ஃபினான்ஷியல் இயரில் 16.4% இருந்திருக்கு. 2024 14.1% இருந்திருக்கு இவங்களோட ROE. தற்போது 2025 ஃபினான்ஷியல் இயரில் 11.2% வந்து ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 6.3 இருந்திருக்கு 2023, 24 6.3 இருந்திருக்கு, 2025 6.4 இருந்திருக்கு. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ யூஸ்வலாகவே வந்து NBFCயில் அதிகமாக தான் இருக்கும். இவங்களோட ரிசர்வ்ஸ் டு பாரோயிங் ரேஷியோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2023 ஃபினான்ஷியல் இயரில் 10.5% இருந்து 24 12.2 இருக்குது. ஸோ 2025 ஃபினான்ஷியல் இயரில் 11.7% இருக்குது இவங்களோட ரிசர்வ்ஸ் டு பாரோயிங் ரேஷியோ. கீ ரேஷியோஸில் எல்லா ரேஷியோஸுமே வந்து 2023 to 2025 டிக்ளைன் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எபிட்டா மார்ஜினும் டிக்ளைன் ஆகிருக்கு. பேட் மார்ஜினும் வந்து நல்லா ஷார்ப்பாகவே டிக்ளைன் ஆகிருக்கு. ROEயுமே வந்து பார்த்தீங்கன்னா 16.4%லேருந்து 11.2% ஃபால் ஆகிருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து சிமிலராக வந்து எல்லா ஃபினான்ஷியலில் இருந்திருக்கு. ரிசர்வ் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து மாட்ரேட்டாக இருக்குது. இப்போது இந்த நிறுவனத்தில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கான்னு கேட்டால் ஷேர் ஹோல்டர் கோட்டா இல்லை. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டாடா நிறுவனத்தோட ஷேர்ஸ் வச்சுருந்தா இந்த IPOவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குமான்ட்டு. இந்த IPOவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இல்லை. ஸோ எம்ப்ளாயி கோட்டா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. எஸ், எம்ப்ளாயி நீங்கள் இந்த நிறுவனத்தில் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எம்ப்ளாயி கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த IPOவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலுக்கு வந்து 35% வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் கோட்டாக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இவங்க பியர் கம்பெனிஸஸ் எப்படி யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க ஒரு NBFCங்கிறனால இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், L&T ஃபினான்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ் மற்றும் HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்களாம் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரீசெண்டாக தான் வந்து இந்த IPO வந்து வந்துச்சு. ஸோ ரீசெண்டாக லிஸ்டான பியர்ஸ் தான் இவங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து பார்க்கும்போது ஓவராலாக எல்லாத்தோட வந்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வந்து 18% தான் ஹையராக இருக்குது ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இவங்களோட மற்ற பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. ஸோ 11.2% தான் இருக்குது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த். இப்போது ப்ரீவியஸான லிஸ்டான பியர்ஸ் வந்து எந்த அளவுக்கு லிஸ்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை பார்ப்போம். ஸோ HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் இந்த IPOக்கு முன்னாடி லிஸ்டான இவங்களோட பியர் கம்பெனி. ஸோ இந்த நிறுவனம் வந்து ரீசெண்டாக தான் லிஸ்ட் ஆச்சு. 12.84% வந்து பர்சன்டேஜ் கெயின்ஸோட லிஸ்ட் ஆச்சு இந்த நிறுவனம். ஸோ இந்த IPOவில் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 கோடியாக இருந்துச்சு இஷ்யூ சைஸ். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 17,200 கோடியாக இருக்குது. ஸோ இந்த IPOவிலும் பெரிய இஷ்யூ சைஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக 2024 பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆனாங்க. ஸோ அதோட கதையை வேறு 6,560 கோடி அவங்களோட இஷ்யூ சைஸாக இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 100% மேலே லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இவங்களோட இந்த மாதிரி இவங்களோட பியர் கம்பெனிஸ் எல்லாமே லிஸ்ட் ஆனப்போ ஒரு டீசெண்டான லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த IPO பற்றி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னென்னா LIC வந்து இந்த IPO மேலே பெரிய ஃபோக்கஸ் பண்ண போகிறதா வந்து நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஆங்கர் போர்ஷன், அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் போர்ஷன் வந்து ஏர்லியராகவே IPO ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும். அது வந்து அக்டோபர் 3 இந்த IPOக்கு ஓப்பன் ஆக போகுது. இதில் வந்து பெரிய லெவலில் வந்து LIC வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்து நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம அக்டோபர் 3 தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த நிறுவனத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதாவும் வந்து நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த IPOவை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த IPO பற்றி உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, உங்களோட வியூ என்னன்னு சொல்லிட்டு
நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ எந்த மாதிரி லிஸ்டிங் இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஜிஎம்பி என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ரீவியஸாக வந்து நான் ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.